புரியுது புரியுது புரியுது. எங்கள் நிலைமையும் உங்களுக்கு புரியும். இப்போ வந்தியத்தேவன் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்கணும் அப்படின்ற ஆசை. நீங்கள் எதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கேட்கலாண்ணா. வந்தியத்தேவனா இப்போ எதாவது கேட்கணும்னு நினச்சா நீங்கள் கேட்கலாண்ணே. பார்ட் 2 சம்மந்தமாக. ஏன்னா அன்னைக்கு வந்து இலங்கைக்கு அனுப்பின பிரச்சனையாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ அனுப்பினப்போ டைலாக் சொல்லிட்டு போனீங்க. இப்போ ஏதாவது நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா அவங்கள? ரொம்ப ரிசர்ச் அந்த மோட்ல கேட்பாருங்க. எனக்கு ஆன்சரே இருக்காது இந்த அவரோட கேள்விக்கெல்லாம். பார்ட் 1ல ஒரு லவ் சீன் இருக்குல்ல, அது மாதிரி பார்ட் 2ல ஒரு லவ் சீன் இருக்கு. இது போதுமே எங்களுக்கு அப்டேட். ஸோ அந்த சீன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். இதுக்கு மேலே சொல்ல வேண்டாம். இதுக்கு மேலே வேணாம். ஓகே ஜெராம் சார், நீங்கள் இவர்கிட்ட நிறைய கேள்வி இருக்கு, நீங்கள் அவங்க கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும் அப்படின்னா? எப்போ கேட்டாலும் ஒன்று தான் கேட்கணும். இவ்வளோ அழகாக இருக்கேங்க. சூப்பர். ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் நிறைய மேஜிக் நடக்க போகிறது. நீங்கள் 3 பேர் இருக்கிற இந்த ஒரு நேரத்தில் நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான ஒருத்தரையும் மேடை கூப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். கூப்பிடலாமா? அதற்கு முன்பாக உங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் எல்லா இடத்துலையும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நாங்கள் அப்படி ரசிச்சுட்டு இருக்கோம், கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பார்ட் 2 உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றதையும் அண்ட் பார்ட் 1ல நாங்கள் உங்களை ரசித்த அந்த அனுபவத்தையும் உங்கள் பயணத்தை பற்றியும் ஒரு வார்த்தைகள் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு குந்தவைக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு நானே எதிர்பார்க்கல. படம் நல்லா போகுன்னு எல்லாருக்கும் தெரியும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம். பட் ஒரு ரோல் வைரல் ஆகி கொண்டு போனது நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். PS2 ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இவர் சொன்ன மாதிரி நம்ம so many people spoke about our chemistry. இதில் அது ஒரு நாட்ச் அபவாக இருக்கும். பிகாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆக்ஷன் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு மேலே சொன்னால் மணி சார் என்னை கொண்டுடுவார். போய் பாருங்க, இட்ஸ் ஜஸ்ட் 2 more weeks. ஸோ கண்டிப்பாக 28 பார்க்க போகிறோம், அந்த மேஜிக்கை என்ஜாய் பண்ண போகிறோம் மேம். ஸோ அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய 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 நன்றி. 3 பேருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் கொஞ்ச நேரம் பாஸ்கரன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. மெட்ராஸ் டாக்கீஸ்க்கு மணி சாருக்கு. தேங்க்யூ. அண்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருக்கும் அண்ட் ஹாப்பி விஷ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ கலாகிருதி ஏசி டெக் அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த பியூட்டிஃபுல்லான ஈவெண்ட்டில் நம்ம டீமை இவ்வளோ சூப்பராக நீங்கள் கொண்டாடுறது ரொம்ப 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 மகிழ்ச்சி. அடுத்தது வரப்போகிறவர், இவரை பற்றி சொல்லணும்னா போர் அடித்தா நம்மலாம் டூர் போவோம், அவர் போருக்கு போவார். போருக்கு போயும் சண்டை போட்டு எதிரியை வீழ்த்துறது போர் அடிச்சதுன்னா இந்த வாரம் வேணாம்ப்பா, அடுத்த வாரம் வச்சு விட்டுறேன், நெக்ஸ்ட் வீக் நான் யாரோட சண்டை போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் உன்னை நெக்ஸ்ட் வீக் கவனிக்கிற இருடா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுவார். அதையும் தாண்டி உள்ளே வந்ததுக்கப்புறம் செய்கிற ஒவ்வொன்றுமே மேஜிக் தான். அழகாக அவங்க ஸ்டைல்லையே சொல்லணும் அப்படின்னா இந்த கல்லும் பாட்டும் ரத்தமும் போர்க்களமும் அவளை மறக்கத்தான் என்னை மறக்கத்தான், வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கை மறந்ததில்லை, டெடிக்கேஷனை மறந்ததில்லை, ஃபோக்கஸை மறந்ததில்லை, டிட்டர்மினேஷனை மறந்ததில்லை. இப்படி எதையும் மறக்காமல் கதாபாத்திரத்துக்கு பல்வேறு விதமாக உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒருத்தர், எல்லா ஸ்டார்ஸோட ஃபேவரட்டான ஒருத்தர், மேன் வித் நோ ஹேட்டர்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக இந்த மேடையிலையும் சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட ஷியான் விக்ரம் அவர்களை மேடை கழுகிறோம். இவ்வளோ பெரிய க்ரௌட் பின்னாடி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஹாய் எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். ரஹ்மான் சார், ஜெயராம் சார், கார்த்தி, த்ரிஷா, லக்ஷ்மி, ஐஸ்வர்யா, லக்ஷ்மி, சிவா, மெட்ராஸ் டாக்கீஸில் உள்ள எல்லாரும், அண்ட் ஆஃப்கோர்ஸ் விஜய். ஓகே சார், இங்கேயே இவ்வளோ சாமிங்காக பேசுகிறீங்க, அதான் காலேஜ் டைமில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு யோசித்து பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. சார் நீங்கள் சொன்னது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இந்த விழாவை இங்கே நடத்துறதுக்காக அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. த்ரிஷா சொன்ன மாதிரி தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சு இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணி எல்லாம் நடந்தது எல்லாமே உங்களால் தான். ரொம்ப 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 நன்றி. அண்ட் எங்களை எல்லாரும் ஏற்றதுக்காக ஆதித்ய கரிகாலனை வந்து ஒரு
ஹவுஸ் ஹோல்ட் நேமாக ஆக்குனதுக்காக என்னை ஏற்றுக்கிட்டதுக்காக நன்றி. தேங்க்யூ வெரி மச். எஸ், ஐ லவ் யூ. அண்ட் அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் தாட் இன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே பார்ட் 1க்கு நிறைய பேசிட்டேன். திருப்பி வந்து பார்ட் 2 நிறைய பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ சும்மா வந்து உங்கள் எல்லாருக்கும் ஹை சொல்லி உங்களை மாதிரி ஆடியன்ஸில் உட்காந்து இதை என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சேன். தேங்க்யூ வெரி மச். சார் 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 இருங்க ப்ளீஸ் 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 சார். இவங்களோட லவ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, பின்னாடி இவ்வளோ க்ரௌட் இருக்கா தெரிலன்னு. உங்களோட உழைப்புக்கும் உங்களோட டெடிகேஷனுக்கும் என்றைக்குமே இந்த க்ரௌட் உங்கள் பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும். அதை மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ சார். இருங்க சார் போயிடாதீங்க சார். சாரி சார். ஒரே ஒரு பாட்டு இவங்க எல்லாரோட சார்பாக உங்ககிட்ட கேட்கலாம். நீங்கள் ஒரு பாட்டு நீங்கள் ஒன்று பாடினீங்கன்னா. ஏன் ரஹ்மான் சார் வந்து ஒரு பாட்டு இல்லை சார் இல்லை சார் கண்டிப்பாக சாரோட அந்த ஆந்தம் கேட்க போகிறோம். பாட்டு வேணுமா? நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஈவினிங் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக போகலாம். ஸோ சார் இல்லை சார், நீங்கள்லாம் கொஞ்சம் உரிமையாக அப்படி கேட்கலான்ற நம்பிக்கையில் கேட்டோம். ஏதாவது ஒரு பாட்டு சார் எங்களுக்காக. நீங்கள் ஒரு பாட்டு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி விஜய் ஒரு உங்களுக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரி தான் மேடையில் ஒரு காம்பேர் நான் மீட் பண்ணேன். ஒரு பெரிய ஹீரோ ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவர் மிகப்பெரிய ஹீரோ ஆகிட்டாரு. நீங்களும் இப்போ சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஆக போகிறீங்கன்னு சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப படுத்துறீங்க சார். சார் சொன்னா சார் எங்களுக்காக சார், பசங்களுக்காக சார். சரி சத்தியம் பண்ணுங்க, ஹீரோ ஆக மாட்டேன், காமெடி கேரக்டர் ரோல்ஸ் அந்த மாதிரியே பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க சார். ஓகே ஓகே ஐம் ஜோக்கிங். ஓகே பார்த்து உங்கள் ஒய்ஃப்க்கு அப்போ சொன்னீங்களே ஒரு பாட்டு நீங்கள் பாடினீங்கன்னு. ஆமாம் அப்போ சொன்னேன் அந்த ரொமான்டிக்காக ஒன்று பாடி அவங்க கூட வேண்டான்னு சொன்னாங்க. அந்த அந்த பாட்டு என்ன பாட்டு? அது இந்த ஸ்டேஜில் சொல்லிட்டீங்களே சார். பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, சார் பால் நிலாவை போல வந்து பாவை. இல்லை சார். சார் குட். இல்லை இது இந்த பாட்டு தானே பாடினீங்க? பாடினேன் சார், அது தப்பாயிடுச்சு. அதை இந்த ஸ்டேஜில் சொன்னீங்கன்னா இப்போ எனக்கு இன்னும் வழியாக தான். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற யாரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு. ஓ சாரி. அதான் சார். ஏன்னா சார் நான் என்ன கேட்குறேன்னா, ரஹ்மான் சார் இருக்காரு, நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு அவர் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ சாரோட பாட்டு பயங்கரமான லவ் ஃபீல்ல. ஓகே, நான் காலேஜில் இருக்கும்போது வெயிட் லெட் மீ திங்க். நாட் காலேஜில், காலேஜுக்கு அப்புறம் கொஞ்ச நாள். என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை துளைத்து விட்டே, எந்த இடம் அது துளைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் கொலுசில் அது துளைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. இன்று கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். தேங்க்யூ. சார் இருங்க சார், ஃபர்ஸ்ட் இதுக்கே ஒரு பெரிய நன்றி, ஒரு பெரிய கைத்தட்டல். நமக்காக பாடினது கொடுத்தே ஆகணும். இருக்கு அப்டேட்ஸ் இருக்கு சார். சார் எப்பயுமே ஒரு பார்ட்டியில் வந்து சொல்லுவோம்ல, லாஸ்ட் சாங் அப்படின்ற மாதிரி பொன்னியின் செல்வன் வந்து உங்களுக்கு பிடிச்ச இப்போ நீங்கள் ரீசெண்டாக கேட்குற ஒரு ஃபேவரெட்டு ரஹ்மான் சார் முன்னாடி அதை மட்டும் பாடுறோம் சார் எங்களுக்காக. அதோட அப்படியே அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம் எங்களுக்காக சார். ரெண்டு பாடிட்டல ஆந்தம் கேட்கறதுக்கு முன்னாடி இது மட்டும் சார். ஓகே ஒன் செகண்ட் இருப்பா. எனக்கு ஆனால் லிரிக்ஸ்லாம் தெரியுது, டியூன் சார் ரஹ்மான் சார் மன்னிச்சுக்குங்க, எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சாரி ஓப்போடு வந்து இந்த படத்தில் இல்லைப்பா, கண்டிப்பா இல்லை. ஓகே சார், இட் மே பி ராங், வெரி சாரி. துள்ளும் நயனம் எங்கே, வெள்ளம் போல் சொல்லும் மொழிகள் எங்கே, கண்ணும் சிரிப்பும் எங்கே, என்னை ஆரணமாரம் எங்கே, மஞ்சள் இளங்குளிராய் நெஞ்சிலே சேர்ந்திடும் கைகள் எங்கே, கொஞ்சம் இளம் இலாய் என்னையே தீண்டிடும் பார்வை எங்கே, சின்னஞ்சிறு நிலவே என்னை விட்டு ஏனடி நீங்கினாயோ, ஒரு கொள்ளை புயல் அடித்தால் சகியே
செஞ்சுடர் தாங்கிடுமோ அர்த்தம் அழிந்துதடி அன்னமே ரத்தமும் ஓய்ந்துதடி ஒரு கொற்றமும் வீழ்ந்துதடி சகியே யாதினி கோள் யானே. Thank you very much for being so patient. Thank you. Thank you. எனக்கு I always think Rahman sir is the boss and I'm a die-hard fan of his and I think it's the second time உங்க முன்னாடி நான் பாடுறேன். மன்னிச்சுக்கங்க. Third time. Thank you so much and Anna University everybody thank you so much and Vijay thank Love you you for sir. being Love you sir. Love you sir. Thank you sir. Thank you so much sir. வரி வரி புலி அஞ்சா தடா துஞ்சா தடா சோழா சோழா மர மர புலி வீடா தடா தாழா தடா சீலா சீலா. ஸோ பொன்னியின் செல்வன் இந்த புக்கு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க இல்லை படம் பார்த்ததுக்கப்புறம் படிச்சிருப்பீங்க. அந்த புக்கோட ஆரம்பத்தில் கல்கி அவர்கள் அழகாக எழுதியிருப்பாங்க ஒரு வார்த்தை, ஆதி அந்தமில்லாத கால வெள்ளத்தில் கற்பனை ஓடத்தில் ஏறி நம்முடன் சிறிது நேரம் பிரயாணம் செய்யுமாறு நேயர்களை அழைக்கிறோம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இப்படி நம்ம லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப்பு, லவ் ஃபெயிலியர், ட்ராவல், சக்ஸஸ், இப்படி எல்லா பயணத்துலேயும் நம்ம கூட தன்னோட படைப்பால் தன்னோட இசையால் எப்போவுமே நம்ம தோலை தட்டி கொடுத்துட்டு இருந்த அந்த புயலை கூப்பிடுவதற்கான நேரம் இது. இந்த புயல் இல்லைன்னா வாழ்க்கையில் எத்தனையோ நாள் என்னோட நாட்கள் துவண்டு போயிருக்கோம் அப்படின்னு நினச்சிருப்போம். காலையிலேருந்து இரவு வரைக்கும் உங்களை கடக்காம உங்கள் கரங்களை பிடிக்காம நாங்கள் ஒரு நாளும் ட்ராவல் பண்ணதில்லை சார். வி லவ் யூ ஸோ மச் வித் ஆல் த லவ். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். லெட்ஸ் வெல்கம் இசை புயல் A.R. ரஹ்மான் சார். I get so excited to see the future of India. The future of India standing here. You're going to build this future of India. Thank you. So another thing, Vikram, I wish I had your courage. உங்க கேரக்டர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் ஒரு தடவை தமாஷ் பண்ணியிருக்கேன். பார்த்துங்க, கத்திலாம் எடுத்தேன். நீங்க பாட்டு பாருங்க, நான் கத்தி எடுத்துட்டேன். நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துகிட்டு வந்துடும் சார். வேண்டாம், ஒரே ஒரு டைலாக் சொல்லுங்க, அப்புறம் உங்கள்கிட்ட கேட்போம் சார். கத்தி பிடிக்கிறது அழகா இருக்கா? ஓகே, இப்போன்னு பார்த்து எடுத்துகிட்டு வராம விட்டேன் சார். மீம் மெட்டீரியல் கொடுக்கலாம்னு பார்த்தேன், நல்லா தான் பண்ணேன். சார் இப்போ எல்லா விதமான விஷயங்களும் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். PS2 பேக்ரவுண்ட் ஸ்கோர் எவ்வளோ ஸ்பெஷலாக வந்திருக்கு அப்படின்ற விஷயம் நீங்கள் சொல்லணும் சார். ஏன்னா அதுக்கப்புறம் அதை நாங்கள் தொடர்ந்து கேட்க போகிறோம், வைப் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி சார். ஸோ PS2 பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது மாதிரி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி ஒரு 4-5 ப்ராசஸ். அதை ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணுவோம், அப்புறம் எனக்கே அது பிடிக்கலன்னு சொல்லுவோம், அப்புறம் எல்லாம் மனுஷருக்கு பிடிக்காது, திருப்பி வேறு ஒன்று பண்ணுவோம். அதெல்லாம் முடித்து கொஞ்சம் பாலியில் ஒர்க் பண்ணோம், கொஞ்சம் லண்டனில் ஒர்க் பண்ணோம், கொஞ்சம் துபாயில் ஒர்க் பண்ணோம், அப்புறம் கொஞ்சம் சென்னையில் ஒர்க் பண்ணோம், பாம்பேயில் ஒர்க் பண்ணோம். ஸோ இதெல்லாம் இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் PS2 பேக்ரவுண்ட் ஸ்கோர். சார் இப்போ பாடல் கேட்குறோம், என்ஜாய் பண்ணுறோம், வைப் பண்ணுறோம் சார். இந்த பொன்னியின் செல்வம் அப்படின்ற ஆல்பம் ரஹ்மான் சாருக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? ஏன்னா இவ்வளோ பிடித்த ஸ்டார் இருக்காங்க, மணி சார் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அதையும் தாண்டி நான் ஆந்தம்னு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னது எங்களுக்கு பயங்கர ஹாப்பி சார். உங்களுக்கு இது எவ்வளோ ஸ்பெஷல் அந்த ஆந்தம்க்கான காரணம் சார்? ஆந்தம்னு சொல்லி பண்ணல. ஆக்சுவலாக மணி சார் சொன்னார், இங்கே இதில் மெயின்லி லவ் சாங்ஸ் அண்ட் சாஃப்ட் சாங்ஸ் தான் இருக்குது, ஒரு டிரைவிங் சாங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னார். ஸோ நான் நினச்சேன் ஒரு ஹிந்திலையும் அது அப்ளிகலாமல் ஹிந்தியில் முதல் பண்ணோம். குல்ஜார் சாரோட லிரிக், அப்புறம் அரிஜித் சிங் பண்ணார் அது. ஸோ தமிழ் வெர்ஷனுக்கு வந்து நீ பாடு அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொன்னேன். ஸோ அதனால தமிழ் வெர்ஷன். சூப்பர் சார். ஸோ அதை நாங்கள் இங்கே கேட்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியும் சார். உங்கள் பெர்மிஷனோட ஒரு கவுண்ட் டவுன் நாங்கள்லாம் சேர்ந்து உங்கள் பாடலை கொடுக்கணும் அப்படின்னு ஆசை சார். ஸோ இந்த கவுண்ட் டவுன் ஆஃப் 5 போகலாமா சார்? இந்த கவுண்ட் டவுன் ஆஃப் 5 ரெடி? 5 4 3 2 and 1. சார் 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 ஒரே சார், இன்னொரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு நிற்க வைக்கிறோம், நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது சார். இதுக்கு முன்னாடி இந்த கரங்கள் கீஸை தொட்டு பார்த்துருக்கோம், கத்தியை தொட்டு இப்போ தான் பார்க்குறோம் ஃபஸ்ட் டைமு. உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் பின்னாடிலாம் இப்போ நீங்கள் இப்போ ஸ்டேஜில் இல்லாமல் நாங்கள் வெளியே எங்கேயாவது பேசுனா தலைவர் பின்றார் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காரில் போகிறப்ப பாட்டுக்கெல்லாம் சொல்லுவோம். உண்மையிலேயே தலைவான்னு ஒரு தடவை கூப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. தலைவா நீங்கள் வேறு லெவல் தலைவா, சீரியஸா சார். உங்கள் பெர்மிஷனோட இதே க்ரௌடோட இதே வைபோட, எங்கள் வீட்டில் இவ்வளோ சவுண்ட் வச்சு ஹவுஸ் ஓனர் திட்டுவார் சார், எப்படி கம்மியாக வச்சு தான் கேட்கணும். அதனால் இந்த டீமோட இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வச்சு ஒரு 1 more கேட்கணும் அப்படின்றது என்னோட ஆசை சார். அதுக்காக மட்டும் ஒரு 2 minutes நீங்கள் கூட நிற்கணும் சார். தேங்க்யூ சார். 1 more ப்ளீஸ். ஓகே தானே? 1 more.
பாட்டு பிடிச்சிருக்கா? பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அதையும் தாண்டி எவ்வளோ ஹீரோஸ் உங்க இசையில மாசா காமிச்சிருக்கீங்க. ஆனா உங்களை மாசா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி பாக்குறோம். கத்தி எடுக்கிறீங்க, நெருப்பு இல்ல பறக்குது. இவங்களோட இன்ஸ்பிரேஷன் எல்லாம் உங்களை பார்த்து 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 ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே ஆயிட்டேன் நான். அப்படி அதே ஃபீல்ல வந்துட்டீங்க சார். சீரியஸா பயங்கர மாசா இருந்தது. இந்த பாட்டை கண்டிப்பா நான் கேட்டிருப்போம், என்ஜாய் பண்ணியிருப்போம். ஏன் அவ்வளோ பிளஸ்டா ஃபீல் பண்றேன்னா உங்க கூட நின்று அதுவும் இத்தனை பேரோட சேர்ந்து கேட்கறது இருக்கிற சந்தோஷம், அதில் இருக்க ஆனந்தம் கண்டிப்பா கிடைக்காது. தேங்க்யூ. அதில் பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு வார்த்தை வந்தது. உங்கள் இசை இருக்கும் எல்லா நேரமும் எல்லா காலமும் எங்களுக்கு பொற்காலம் தான். வி லவ் யூ so much ராமன் சார். Thank you Shad. Thank you Siva. Thank you Mani sir. And thank you all of you. God bless. சார் இப்போ நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே மேடை கூப்பிடலாம் சார். பியூட்டிஃபுல் ஃபோட்டோ ஆப். ஸோ அத்தனை பேரும் ஜெயராம் சார், கார்த்தினா, விக்ரம் சார், த்ரிஷா மேம், ஐஸ்வர்யா மேம் அண்ட் சிவா சார். இந்த பாடலுக்கு அழகான வரிகள் கொடுத்துருக்கீங்க. இப்போ நிறைய பேர் நிறைய உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. சிவானந்த் சாருக்கும் ஒரு பெரிய கைத்தலுடன் அவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். என்டையர் டீம். ஸோ இப்போ டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரும் இங்கே நார்மலாக ஒரு ஃபோட்டோனா செல்ஃபி எடுக்கலாம், இப்படி ஃபோட்டோ எடுக்கலாம்லாம் சொல்லுவோம். பட் இது ஒரு பயங்கர கிராண்டான ஃபேமிலி, தமிழகத்தின் அடையாளமாக மாறி இருக்க ஒரு ஃபேமிலி, தமிழர் பெருமையான ஃபேமிலி. ஸோ நம்ம அத்தனை பேரும் நம்ம ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணி லைட் இங்கே போட போகிறோம். ஓகே, அந்த லைட்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. எல்லாரும் டார்ச் ஆன் பண்ணலாம். சூப்பர், அதெல்லாம் ஆன் பண்ணிட்டீங்களே. ஓகே கைஸ் அட் தி பேக். நீங்கள் மட்டும் வர. தேங்க்யூ ஸோ மச் டார்லிங்ஸ். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு கவிதைக்கு அழகான ஒரு முற்றுப்புள்ளி வரணும் சரியான இடத்துலன்ற மாதிரி இவ்வளோ சூப்பராக நடந்த இந்த நிகழ்வுக்கு சிவா சார் நீங்கள் ஒரு வார்த்தைகள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பேசணும். ஏன்னா அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க, இந்த பாடல் லிரிசிஸ்டாக இருந்திருக்கீங்க. ஃபியூ வேர்ட்ஸ் சார். எல்லா புகழும் ரஹ்மான் சாருக்கு. தேங்க்யூ வெரி மச். சூப்பர் டைம் உங்களை பார்த்ததில்ல. 28 படம் வருது பாருங்க. குட் நைட். தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப 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 மகிழ்ச்சி. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், ஒரு வெள்ளைக்காரங்க ஒரு அயல்நாட்டுக்காரங்க முன்னாடி நம்மளால் பேச முடியுமா இருந்த காலம் போய் இன்னைக்கு ஒரு வெள்ளைக்காரர் பேசணும் அப்படின்னாலே அது நம்ம ஊரில் இருக்கிறவரோட சிம் கார்டு வாங்கி தான் பேசணுன்ற அளவுக்கு ஆயிருக்கு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி திரு சுபாஷ்கரன் அவர்களுக்கு, லைக்கா ப்ரொடக்ஷன் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ அண்ட் 28 படம் ரிலீஸ் ஆக போது, அத்தனை நட்சத்திரங்களும் இங்கே இருக்காங்க. ஸோ இந்த கொண்டாட்டத்தை கண்டிப்பாக அங்கே பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம். மெட்ராஸ் டாக்கீஸ்க்கும் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் உங்கள் அனைவருக்கும், உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய 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 நன்றி. விக்ரம் சார் சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இங்க இருக்கிற காவல்துறையினர், போலீஸ் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இங்க இருக்கிற பிரஸ் அண்ட் மீடியாவும் வந்திருக்காங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. ஆர்கனைசர்ஸ்க்கும் பெரிய தேங்க்ஸ். விஜய் தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டார்லிங்ஸ். சிரிச்சுனே ஜாலியாக சந்தோஷமா இருங்க. இன்னும் கலாக்கிருதி 3 நாள் நடக்க போகுதுன்னாங்க. முடிஞ்சா திருப்பி அங்கேயும் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஏன்னா நீங்கள் அத்தனை பேருமே ராணுவ வீரர்கள் மாதிரி தான். 4 years 8 war 61 bullet ஃபேஸ் பண்ணுற அத்தனை பேரும் ராணுவ வீரரே. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். சேஃபாக இருங்க. தேங்க்யூ. டேக் கேர். பாய் 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 பாய். शिवोऽहं मनोबुद्ध्यहङ्कार चित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायुः चिदानन्दरूपः शिवोऽहं 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 न च प्राणसंज्ञो